ஹாய், இந்த லாக்டவுன் ரொம்ப போரிங்காக போயிட்டுருக்கனால நம்ம ஆல் டைம் ஃபேவரட்டான குலோப் ஜாமுன் பண்ணி சாப்பிட போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அந்த பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன். இவங்களும் ரொம்ப வருஷமாக பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ தான் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு க்ளீன் பவுலில் நான் ஒரு பேக்கெட் மட்டும் பிரித்து கொட்டுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் 2 பேக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேக்கெட் ஃபுல்லாக கொட்டிட்டு நான் ஹேண்டை நல்லா வாஷ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம டோ ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு க்ளீன் வாட்டரில் நம்ம டோவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணாமல் ரொம்ப ஒரு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா போட்டு அழுத்தி மிக்ஸ் பண்ணாமல் ரொம்ப ஒரு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணால் அதை பார்க்கும் போதே ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு பால் ரெடியாக இருக்குது. நெய் தேவையான அளவு ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கலாம். நான் ரோல் பண்ணும்போது நெய் தொட்டு ரோல் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக வரும், கிராக் இல்லாமல். இப்போ நம்ம சும்மா ரோல் பண்ணி காட்டும்போது அதில் கிராக் தெரியுது. அது தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம நெய்யை நடுவில் கொஞ்சம் தொட்டு யூஸ் பண்ணால் அந்த கிராக் நம்மளுக்கு தெரியாது. அப்போது நமக்கு ஃப்ரை பண்ணும்போது இன்னும் அதிகமாக கிராக்கே இல்லாமல் வரும். இல்லைனா நம்மளுக்கு இன்னும் கிராக் அதிகமாக தான் ஆகும். அதனால் நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணால் தான் அந்த கிராக்கெல்லாம் மறையும். இப்போ பாருங்கள், அதில் கிராக்கே தெரியல, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது நம்ம எல்லாத்தையுமே ரோல் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் சுகர் வாட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு ஜாரில் சுகரையும் ஏலக்காய் ஒரு 2, 3 இல்லை 4 கூட நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதை பவுடர் ஆக்கிட்டு அதை நம்ம கொட்டி நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். யூஸ்வலாக எல்லாருமே வெண்ணிலா எசன்ஸ் அந்த எசன்ஸ் இந்த எசன்ஸ் ஆட் பண்ணுறாங்க. எதுக்கு நம்ம ஆர்டிஃபிஷியலாக போகணும்? நம்ம நேச்சுரலாக நம்மளோட ஏலக்காவை போட்டு அந்த டேஸ்ட் மாதிரி வருமா? நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ நம்ம போடுறோம். ஒரு 2 கிளாஸ், ஒரு 2 to 3 கிளாஸ் நான் ஆட் பண்ணுறேன். அதில் நான் அரைச்சி வச்ச பவுடரு ப்ளஸ் உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ நீங்கள் அந்த சுகரையும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் சுகர் கம்மியாக சாப்பிடுவேன்றதுக்காக நான் கம்மி சுகர் ஆட் பண்ணேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி கொதிக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ நேரம் பார்த்தாலும் தண்ணியாகவே தான் தெரியும். அதுக்காக டக்குன்னு ஸ்டாப் பண்ணுறாதீங்க. கொஞ்சம் திக்காக வர மாதிரி பாருங்கள். ஏன்னா எப்படியும் அது ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல ஒரு ஹனி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம கலக்கிட்டே இருக்கலாம். அந்த ஏலக்காவோட ஃப்ளேவர் சான்ஸே இல்லை, என்னமா இருக்குது. இந்த எசன்ஸில் கூட இந்த ஸ்மெல் வருமானு தெரியாது. நம்ம ஏலக்காய் போட்டால் தாங்க அந்த குலோப் ஜாமுன்னா ஏலக்காய் போட்ட குலோப் ஜாமுன் தாங்க டேஸ்ட்டு. நான் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். அது தண்ணியாகவே தான் இருக்குது. நம்ம அதை இது விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு போகலாம். நம்ம ரெடி பண்ண வச்ச பால்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை நீங்கள் நிறைய ஊற்றணும். நீங்கள் கொஞ்சம் எண்ணெயிலே நம்ம ஃப்ரை பண்ணி முடிச்சிடலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிராக் விடும். ஏன்னா நீங்கள் அது மேலேயே போட்டு பாலை ரொம்ப கலருவீங்க. அப்போ கண்டிப்பாக கிராக்ஸ் விடும். நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதுதான் மெயின். அது ஒரு நல்ல டிப்னே சொல்லலாம். அது அப்போ தான் நீங்கள் போடுற அந்த பால் உள்ளே முழுகும். அது முழுகுனா மட்டும்தான் உங்களுக்கு வெடிக்காமல் அந்த கிராக் இல்லாமல் குலோப் ஜாமுன் நமக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டோன்றதுக்காக நிறைய பால்ஸை தூக்கி அதில் போடக்கூடாது. ஒரு 2, 3, 4 இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி 5 to 6 அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக போடுங்க. அப்புறம் அதை நம்ம தள்ளி விடும்போது கூட கரண்டியில் ரொம்ப பார்த்து பொறுமையாக தள்ளணும். ஃபாஸ்ட்டாலாம் போட்டு நம்ம அதை ப்ரெஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக கிராக் விடும். அதனால் நம்ம ரொம்ப ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணணும். கலர் ரொம்ப லைட் கலரில் இருக்கும் போது எடுத்தாலும் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் கொஞ்சம் டார்க் கலராக இருக்கிற போது தான் எடுக்கணும். நல்லா டார்க் ப்ரௌன். நீங்கள் கடையிலலாம் பார்த்துருப்பீங்க, பேக்கரிஸ்லலாம் இருக்கிற குலோப் ஜாமுன் நல்லா டார்க்காக பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பக்கம் டார்க்காக இருக்கும், ஒரு பக்கம் லைட்டாக இருக்கும், இந்த மாதிரி எடுத்துடுறோம். அப்படி எடுக்கவே கூடாது. நல்லா டார்க்காக நல்லா ப்ரௌன் கலரில் வரும்போது நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் பவுலில் அதை நீங்கள் ஆட் பண்ணி போட்டு வச்சுக்கணும்.
இதை டேரெக்டாக வந்து சுகர் எசன்ஸில் ஆட் பண்ணுறது கூட பெஸ்ட்டு தான். டேரெக்டாகவே நீங்கள் எடுத்து சுகர் எசன்ஸில் ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் வந்து பேக்கெட் பின்னாடி இருக்கிறத ஃபாலோ பண்ணாலே பெஸ்ட்டாக தான் இருக்கும். பேக்கெட் பின்னாடி வந்து 1 மினிட் வச்சுட்டு நீங்கள் வந்து சுகர் எசன்ஸில் ஆட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து டேரெக்டாகவே ஆட் பண்ணலாம். பட் நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு பவுலில் வச்சுருக்கேன். எப்போவுமே வந்து சுகர் வாட்டர் ரொம்ப சுட 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 கொதிக்கும் போது நீங்கள் குலோப் ஜாமுன் எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அந்த நம்ம எதிர்பார்க்குற குலோப் ஜாமுன் கிடைக்காது. ஏன்னா அது ஈஸியாக வந்து ரொம்ப மெத்துன்னு ஆகிடும், சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு பவுலில் நம்ம வச்சிடலாம். இந்த கலர் இந்த கலர் தான், இந்த ப்ரௌன் கலர் வரும்போது தான் நம்ம எடுக்கணும். இதை எடுத்து நான் வந்து என்னோடய பவுலில் நான் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். இது மாதிரி நான் வந்து எல்லாமே மொத்தமாக வந்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி முடித்து நான் பவுலில் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து லாஸ்ட்டில் மொத்தமாக வந்து கொட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். உங்களுக்கு வேணால் நீங்கள் டேரெக்டாக சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எடுத்து வச்சுட்டு தான் ஆட் பண்ணேன். ஏன்னா சுகர் சிரப் அப்போ தான் கொதிச்சிட்டு இருந்துச்சு. நம்ம டேரெக்டாக சுட சுட ஆட் பண்ணாலும் நல்லா இருக்காது. நம்ம ஆற வச்சு ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் சுகர் சிரப்பில் நான் ஃப்ரை பண்ணி வச்ச பால்ஸ் ஃபுல்லாகவே அதில் கொட்டினேன். பாருங்கள், ரொம்ப அழகாக வந்தது. அது சொல்லவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதை ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, ரொம்ப லைட்டாக ஹேண்டில் பண்ணால் தான் அது வந்து உடையாமல் இருக்கும். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா வந்து நீங்கள் ட்ரையாக மட்டும் ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப எம்மியான குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.